ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா கழுவி துடைச்சிட்டு அப்புறம் அந்த வெண்டைக்காவை வதக்கி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டு வதக்கிட்டு ஒரு பல்லாரி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம், அப்புறம் கொஞ்சம் குழம்பு மசாலாத்தூள், ஒரு பாதி தக்காளி போட்டு அரைச்சதை சேர்த்து கலந்துக்கோங்க. அப்புறம் புளி தேவைக்கு ஏற்ப கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம், அரைக்கிறதுக்கு ஒரு பாதி தக்காளி போட்டிருக்கோம், வதக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கோம். அதனால் புளி பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா கொதிச்சப்புறம் வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துட வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இதேமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.